இதுக்கு பேர் தான் பிள்ளையும் கிள்ளி தொட்டுலையும் ஆட்டி விடுற கணக்கா இந்த தங்கராஜ் இருக்காரு. சும்மா இருந்த சுரேஷ சொரிஞ்சு விட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போ, அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உசுப்பேத்தி விட்டு அவனை அடி வாங்க வச்சு இப்ப அவருக்கு வந்து அடிபட்டோன்னு ஆறுதல் சொல்றது, என்னடா ரொம்ப வீங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஆறுதல் சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது தங்கராஜோட அவங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதே மாதிரி தான் எங்க வீட்டுல இருக்க சொந்தக்கார பையனு கூட இந்த மாதிரி தான் அடிபட்டு தலையில எல்லாம் ரத்தம் வந்துச்சு, அவன் மூளையே குழம்பு போயிடுச்சு, அதனால அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பயன்படுத்திட்டு போயிடுறாங்க. இது பேசிட்டே இருக்கும்போது நம்ம பாகியராஜ் போன் பண்றாரு. அவர் போன் பண்ணி சுரேஷ் கிட்ட கேட்கிறார், என்னடா ஆச்சு தலையில அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு, எனக்கு எப்படி தெரியும் நீ சொல்ற என்ன ஆச்சு தலையில அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் ஒண்ணு நீ போய் நான் அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கிட்ட சொல்றாரு. உடனே தங்கராஜுக்கு அவங்க வைஃப் பத்தி தான் தெரியல, யார் சொல்லிருப்பா அவங்க அக்கா தான். அவங்க அக்கா இருக்கா தெரியுமா, இங்க இருந்து சோஃபா இப்படி இருந்து அப்படி நகர்ந்தா கூட அவங்க அண்ணனுக்கு அவங்க அன்னைக்கு போன் பண்ணி சொல்லிடுவா. இப்ப நான் கூப்பிட்டு கேட்கறேன் பாரா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிப்பா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்களுக்கு கூப்பிட்டு கேட்டேன் ரேவதியில, நானே எதுவுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உள்ள வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்படிதான் மாப்பிள்ள எப்ப பார்த்தாலும் அவன் இப்படிதான் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா குறை சொல்றாரு. அடுத்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மதி வந்து ரேவதி கிட்ட தங்கி பேச வராங்க. என்ன நேத்து நடந்ததுக்கு அவங்க அக்கா எதனா கோச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கி பேசி வராங்க. ஆனா ரேவதி அதை பத்தி ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம நீ டிஃபென்ஸ் அப்படி மதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க இவ்வளவு கேஷுவலா பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்க மேல கோவமா இருப்பீங்க அப்படின்னு நினைச்சேன். நான் ஏன் மதி மேல கோவப்படணும், சுரேஷ் தான் அறிவில்லாம பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது மதிக்கு சின்னதா ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க, சுரேஷ் அப்படிதான் மதி கோவப்படுவான், சண்டைக்கு நிப்பானா, ரொம்ப நல்ல பையன், நான் அவன்கிட்ட பேசுறேன், உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆல்ரெடி பிரச்சனை இருந்தது, இப்ப கல்யாணம் ஆகி அதை தீக்காம இன்னும் பெரிய பிரச்சனை இருக்கு, அதுதான் உங்களுக்குள்ள ஒரு கிளாஷ், சோ அதை வந்து பேசி சரி பண்ண பாருங்க, நீ அவனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ மதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மதி அதை பத்தி யோசிச்சுட்டு அதுல சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. வெளியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தங்கராஜு சுரேஷ் நின்னுட்டு இருக்காங்க. சுரேஷ் ஒரு மாதிரி எட்டி பார்த்துட்டு மதி அதோட கிளம்புறாங்க. உடனே சுரேஷ் என்ன சொல்றாரு, பாத்தீங்களா மாமா இது கிட்ட இதான் பிரச்சனை, என்ன நடந்ததுன்னு கூட யோசிக்காம அவ பாட்டு கிளம்பி போறா பாருங்க அப்படின்னு. ஓ அவ வேலைக்கு போறதா இப்ப பிரச்சனையே, அவ வேலைக்கு போறதால தான் மாப்பிள்ள அவ கையில காசு இருக்கு, நமக்கு தேவையானது நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்ற கர்வம் இருக்கு, அந்த வேலையை எல்லாம் ஆக்கணும், அந்த வேலையில அவ தானா உன்னை மதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சுரேஷ் தூண்டி விடுறாரு. சுரேஷ் அதை யோசிக்கிறாரு. அதோட அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா மலருக்கு வந்து ரேவதி போன் பண்றாங்க. போன் பண்ணி ஏன் நீ அண்ணன் வந்து கேட்டுச்சு, நான் ஒரு மாதிரி கால் பண்ணி கூப்பிட்டு கேட்டாரு அப்படின்னு சொல்லி, அண்ணனுக்கு அறிவியல நான் கேட்கறேன் நீ போன் வே அப்படின்னு சொல்லிட்டு அதோட பாகியராஜ் கூப்பிட்டு கேட்கறாங்க. இப்ப நீங்க போன் பண்ணி கேட்டீங்கன்னா ரேவதி தான் சொல்லிருப்பான்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பாகியராஜ் திட்டிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா அவங்க அம்மா வராங்க. அவங்க அப்பா வந்து பாகியராஜ் எனக்கு உடம்பு முடியலடா, மாத்திரை வேற காலி அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கணும் அப்படின்னு. அவங்க மாமியார் இல்ல ஆமாண்டா என்னையும் கூட்டு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. வீட்டுக்கு ஒரு நல்ல மருமக வருவா பார்த்தா அடங்கா பிடாரி வந்து நம்ம குடும்பத்தை ஒண்ணு இல்லாம ஆக்குறா, அவளை வந்து எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது இவர் என்ன சொல்றாரு, அவங்க அப்பா இது போல சுரேஷ் வந்து மாப்பிள்ளை வீட்டுல வந்து கூப்பிட்டு வந்தா அங்கே இருந்தா நல்லா இருக்காது, நேற்று எது நடந்த பிரச்சனை அவங்க கூப்பிட்டு போறேன்னு சொன்னேன், அவங்களும் அங்க போயிட்டாங்க, இதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடாது, நீ போய் அவங்களை மறுபடி கூட்டு வந்துரு அப்படின்னு. என் பையனை மட்டும் கூட்டிட்டு அவன் அங்க இருக்கட்டும் அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு, அவங்க அப்பா அதெல்லாம் சரிப்பட்டு வராது, அதுலதான் அவங்க மாமியார் ஒரு மாதிரி பேசுவாங்க, ஒண்ணு நம்ம வீட்டுல இருக்கட்டும் இல்லன்னா அவங்க வீட்டுக்கு போட்டு அந்த பொண்ணு நீ கூட்டிட்டு வந்துரு பாகியராஜ் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது மலருக்கு ஒரு யோசனை வந்துருது, நம்மள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மலர் போய் சொல்லிட்டு இது போல பாப்பாவோட ஸ்கூல் என்ன கூப்பிட்டாங்க, என்னையும் கூட்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அவங்க ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. பாகியராஜ் தங்கராஜ் வீட்டுக்கு போறாங்க. சோ போற மாதிரி காட்டியிருக்காங்க. அங்க போயிட்டு ரேவதின்னு கூப்பிடுறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க. சோ அப்கமிங் எபிசோட்ஸ் தான் என்ன நடக்குது அப்படின்னு தெரியும். இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ் கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.